வணக்கம். இன்று நான் பார்த்த இன்னொரு படம் கொம்பு சீவி. இந்த படம் வந்து பேசிக்கா கிறிஸ்மஸ் டைம்ல ரிலீஸ் ஆகலான்னு இருந்த படம். நான் வந்து அவதார் படத்தை பார்த்துட்டு வெளில வர்றப்போ வந்து போஸ்டர பார்த்து, ஓகே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ரேண்டமா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம போய் பார்த்த படம் இந்த கொம்பு சீவி. கொம்பு சீவி படத்த வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். அப்பவே வந்து சண்முக பாண்டியன் அவர் வந்து பொன்ராமுடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னோடனே நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா பொன்ராம் அவர்கள் ஜனரஞ்சகமா எல்லாருமே வந்து ஏத்துக்கொள்ளும்படியான கதை மட்டும் இல்லாம, அதுல வந்து ஒரு குடும்ப சென்டிமெண்ட், குறிப்பா வந்து ஒரு ரூரல் பேக்ரவுண்டு, அதுல எல்லா விதமான சொந்தங்கள் இருக்கிற மாரி, ஒரு ஊரு, அதுல எல்லா விதமான அங்கங்கள் இருக்கிற மாரி காமிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம காமெடி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தூக்கலா இருக்கும். சென்டிமெண்ட்ட கரெக்ட்டா போட வேண்டிய நேரத்துல போட்டு, காமெடியும் கரெக்ட்டான வகையில வந்து கலந்துருவாரு. அந்த வகையில பொன்ராம் அவர்களுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட, அந்த ஒரு எதிர்பார்ப்போட போய் பார்த்தது. அண்ட் சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் 2 பேருமே இருக்காங்களே! ஒரு நல்ல டிஃபரண்டான ஒரு பேரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம். ஸோ இந்த படம் பேசிக்கா இதோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அ வைகை அணை கட்டுறாங்க. குறிப்பா வந்து தமிழ்நாட்டுலன்னு இல்லங்க. உலகத்துல நீங்க எங்க அணை கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீரோட்டம் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அணை கட்டுறப்போ, அங்க இருக்கிற ஊரு, அந்த இயற்கைய வந்து பார்த்தீங்கன்னா, சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தி மட்டுமே வந்து கட்ட முடியும். ஸோ அந்த அணை கட்டுறதன் மூலியமா பல பேர் வந்து லாபம் அடையறாங்க. பல ஊர்கள் வந்து செழிப்பா இருக்கு. பல விவசாயிகள் பயன்பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா கூட, தொடர்ந்து அந்த அணைய கட்டுறதுனாலேயே வந்து அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், சில கிராமங்கள், ஒரு இயற்கையில ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா, அத கொஞ்சம் மாத்துனா வந்து நெறைய பேர் பயன்பட்டாலும், சில பேர் பாதிப்படையறது அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. அப்படிதான் அந்த சிஸ்டமே இருக்கு. அப்படி ஒரு வைகை அணை கட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில ஊர்களுக்கு வந்து பாதகம் ஏற்படுது. பல ஊர்களுக்கு வந்து நன்மை ஏற்படுது. அந்த பாதகம் ஏற்பட்ட ஊர்ல இருக்கிற மக்கள் இத வந்து எப்படி சந்திக்கிறாங்க? அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன? அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு, அந்த வறுமையில இருந்து மீண்டு வர்றதுக்கு வாழ்வாதாரத்த எத நோக்கி வந்து போறாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இதுல வந்து சரத்குமார் அவர்கள் ரோக்கா புலி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு மெயினான கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம, எங்கேஜிங்கான கேரக்டர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வருஷம் சரத்குமார் அவர்களுக்கு என்னன்னு தெரியல. அவர் வந்து ஹீரோவா பண்ணது மட்டும் இல்லாம, அதுக்கு முன்னாடி வில்லனா பண்ணியிருக்காரு. அண்ட் குணச்சித்திர வேடங்களும் பண்ணிட்டே இருந்த சரத்குமார் அவர்களுக்கு, இந்த படம் அப்படிங்கிறது, இந்த வருஷம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குணச்சித்திர நடிகரா அவர் வந்து ஒரு முக்கியமா 2 படங்கள் நடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒண்ணு வந்து டூட். அந்த படம் வந்து கமர்ஷியலா வெற்றி அடைந்தது. அதுல அவருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி தனம், ஒரு வில்லத்தனம் எல்லாமே வந்து காட்டியிருப்பாரு. இந்த படத்துலயும் வந்து ஒரு அலப்பறைய குடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த ரொக்காப்புலி கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. நிஜமாவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது. இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சரத்குமார் அவர்களுடைய கேரக்டர், அவருடைய நடிப்பு, அவருடைய தோற்றம் எல்லாமே வந்து சூப்பரா அவருடைய கேரக்டருக்கு வந்து செட் ஆச்சு. தொடர்ந்து தமிழ் சினிமால வந்து இன்னும் வெவ்வேறு டைமென்ஷன்ல முக்கியமா 3 பிஹெச்கே அந்த படத்தையும் நான் மறந்துட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லாவே அவருக்கு நல்ல கேரக்டர்ஸா வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ தமிழ் சினிமா அவரை இன்னும் மேலும் அதிகமா பயன்படுத்த போகுது வித்தியாசமான கேரக்டர்ல அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. இந்த படத்துல ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கு. இப்போ கதாநாயகன பத்தி வந்து சொல்லலாம். சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோவுக்கு உண்டான, அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு ரூரல் ஹீரோவுக்கு உண்டான ஒரு தோற்றத்தை கொண்டவர். அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய முகவெட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்கள பார்க்க மிஸ் பண்றாங்களோ, அவருடைய மகன் தோன்றார்ப்பா. விஜயகாந்த் மாரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம, விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு உயரமா இருக்காரு. ஸோ ரூரல் செட்டப்ல இந்த ஒரு கதை கட்டமைப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு குடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு அவரோட உடல் வாகு எல்லாமே, அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து பக்காவா வந்து செட் ஆயிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல முடியலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு ஆக்டிங்க வந்து குடுத்திருக்காரு. கண்டிப்பா இதற்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துக்கும், இதுக்கும் நெறைய வந்து வித்தியாசம் இருக்கு. அதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. இந்த ஒரு கதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரால என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணியிருக்காரு. காளி வெங்கட், அப்புறம் தார்னிகா இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பா பொன்ராம் படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர்ல ஒரு காமெடியும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால, அப்படி இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன வந்து கரெக்ட்டா பண்ணது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட கதை வந்து நம்மளுக்கு ஒட்டுச்சா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட்ட வந்து எடுத்திருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடிய புகுத்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பல ஒரு காமெடி படத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஏன் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹானர் கில்லிங் சொல்லுவாங்க. ஒரு ஜாதி மாறி ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்பங்காரங்கலாம் வந்து துப்பாக்கி எடுத்துட்டோ, இல்ல அருவாள் எடுத்துட்டோ வந்து எப்படியாவது தன்னோட பொண்ணையோ, பையனையோ வெட்டிறணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு ரொம்ப சீரியஸான இன்னும் சமூகத்துல நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து அதுல காமெடியான கேரக்டர்ஸ்லாம் போட்டு வந்து சூப்பரா வந்து பேசியிருப்பார் பொன்ராம். ஸோ அதனால அதுல அவர் கை தேர்ந்தவரு அப்படின்னு அவர் தொடர்ந்து நம்புறதுனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ட எடுத்து
அவர் ஒரு படமா வந்து பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்ட பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பேக்கிரவுண்ட். அதுல நீங்க காமெடியா மட்டுமே வந்து கதை சொல்லிட்டு போயிற முடியாது. அப்படி வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நியாயம் வந்து சேர்க்காது அப்படிங்கிறத இந்த படத்தோடைய ரிசல்ட் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம். அது இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு மைனஸா நான் வந்து பார்க்குறேன். அந்த கதையில இருந்து காமெடி ரொம்ப ஆட் பண்ணாம வந்து காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நெறைய சீன்ல. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் சீன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடி வந்து நம்ம சண்முக பாண்டியனா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் சரத்குமார் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு, எங்கெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், நீங்க எடுத்துக்கக்கூடிய பேக்கிரவுண்டுக்கு முழுக்க முழுக்க அந்த காமெடி ஜானர்ல நீங்க போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது செட் ஆகாது. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, அந்த விஷயம் மக்கள் கிட்ட போய் சேராது அப்படிங்கிறது தான் இந்த படத்த பார்த்தப்போ நமக்கு வந்து தோணுச்சு. அதையும் தாண்டி இந்த படத்துல ஒரு இந்த கதை அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைமொழி அப்படிங்கிறது, நீங்க படம் பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல ஈஸியா வந்து கணிச்சிட முடியுது. அந்த ஈஸியா கணிச்சு பிரெடிக்டபிளா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் இந்த கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தூக்கலா கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படிங்கிறனால, மொத்தமா இந்த படத்த நீங்க பார்த்து முடிக்கிறப்போ வந்து, ஒரு பேடான படம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணக்கூடிய படம். பட் கண்டிப்பா வந்து இன்னும் வேற மாரி எடுத்திருந்தா ஒரு ஹிட்டான படமா வந்து பொன்ராம் அவர்களுக்கும், முக்கியமா சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இது வந்து இருந்திருக்கும். நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, விஜயகாந்த் அவர்கள இன்னைக்கு ஏதாவது அவர பத்தி ஒரு போஸ்ட் போட்டா ஒரு காலத்துல அவ்ளோ ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு 99% ஹேட்டே இல்லாம, ட்ராலே இல்லாம எல்லா தரப்பு மக்களுமே வந்து ஒருத்தர் மேல ஏதோ ஒரு அன்பு வச்சிருக்காங்க. அவர் நல்ல மனுஷனா இருந்துட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து, யாரெல்லாம் திரையுலக சார்லயோ அவங்கலாம் கூட வந்து விஜயகாந்த் அவர்கள இன்னைக்கு வந்து போட்டுறாங்க. அவர் மறைவுக்கு அப்புறம் இன்னும் அது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அவர பத்தி சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சோறு போட்டிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஜெனரஸா இருந்திருக்காரு, ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு மனுஷன். அவர் நீங்க நெறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். பட் மனுஷனா அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரியில. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலருந்து வந்திருக்கிற அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிட் அமைஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருந்துச்சு. அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து சரியா போகல அப்படின்னா கூட, இந்த படம் ஒரு ஹிட் ஆயிரும். ஏன்னா பொன்ராம் அவர்களோட படமாச்சே. ஜனரஞ்சகமான படமா இருக்கும். அது ஒரு ரூரல் கெட்டப்க்கு செம்மையா சூட் ஆகுற பழைய விஜயகாந்த் மாரி இருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் நிஜமாவே அவருடைய சினிமா கேரியருக்கு ஒரு திருப்புமுனையா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில இன்னும் ஒரு நல்ல வெற்றி விஜயகாந்த் அவருடைய மகனுக்கு வந்து அமையல அப்படிங்கிற ஒரு சின்ன சோகத்தோட தான் நான் இந்த தியேட்டர்ல இருந்து வெளில ஏஞ்சி வந்தேன். இந்த படம் ஒரு சுமார் ரகமான படமா இருக்கிறது மட்டும் இல்லாம, பிரெடிக்டபிளா இருக்கிறதுனால மட்டுமே எனக்கு இந்த படம் உனக்கு ஓகேப்பா. ஒரு ஒரு 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மார்க் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தோணுச்சு. அதை தாண்டி இந்த படத்த வந்து முற்றிலுமா வந்து பார்க்கக்கூடாது. தவிர்க்க வேண்டிய படம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அந்த குற்ற பரம்பரை இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து இன்னும் தமிழ் சினிமால வந்து பேசல. அதோட டெப்த் எப்படி உருவாச்சு? ஏன் வந்து வேற வழியே இல்லாம சில விஷயங்கள்லாம் சில சமூகங்கள்லாம் வந்து பண்ணாங்க? அப்படிங்கிற மாரி விஷயத்தலாம் நீங்க வந்து ஒண்ணும் தொடவே கூடாது. தொட்டா அதோட வேர் வரைக்கும் நீங்க போய் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அந்த மாரியான ஒரு கதை நீங்க எடுத்துட்டீங்க. கண்டிப்பா உங்களோட ஃபோர்ட்டே அதாவது டைரக்டர் சொல்றேன். உங்களுடைய ஃபோர்ட்டே வந்து உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களோட பிளஸ், உங்களோட ஸ்ட்ரென்த்ங்கிறது காமெடி தான். அதுக்காக நீங்க இந்த கதைய வந்து தேர்ந்தெடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா கடைசியில கிளைமாக்ஸ்ல நீங்க ப்ரீச் பண்ற மாரி சில ஒரு டாக்குமெண்டரி மாரி சில விஷயங்கள்லாம் காட்டுறப்போ வந்து, நீங்க அதற்கு முன்னாடி என்ன ஒரு ஃபீலிங்க படம் ஃபுல்லா வச்சிருந்தீங்களோ, இதுக்கும் அதுக்கும் ஒட்டவே இல்ல. அதனால நீங்க எத சொல்ல வந்தீங்களோ அதையும் சொல்லல. மொத்தமா அந்த படம் ஒரு பேக்கேஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். ஒருவேளை நீங்களும் இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கீழ கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து தலைவன் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல வந்த படம். பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசா ஒரு முணுமுணுக்கிற மாரி இல்ல. சுமாரா இருந்துச்சு. பட் வழக்கம் போல பிஜிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு என்ன குடுக்கணுமோ வந்து அத குடுத்திருந்தாரு. அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த படத்த பத்தி. நீங்க ஒரு வேளை இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, நான் சொன்ன விஷயங்கள்ல எது தவறு, இல்ல நான் அத மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கருத்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.